அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை: 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறார் குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். தனுசு ராசிக்கு எப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், தனுசு ராசியிலேருந்து அதாவது 7ஆம் வீட்டிலேருந்து குரு பகவான் 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அவருடைய பார்வையாக 2ஆம் பார்வையாகவும் 4ஆம் பார்வையாகவும் 12ஆம் பார்வையாகவும் பார்க்குறார். இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதற்கேற்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாகவே உங்களை மற்றவங்க யாரும் மோட்டிவேட் பண்ணவே தேவையில்லை, உங்களே நீங்கள் மோட்டிவேட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. சேமிப்பு ரொம்ப ஆர்வமாக பண்ணுவீங்க. ஒவ்வொரு பைசாவையும் அதிகமாக, அதாவது 1 ரூபா இருந்தாலும் கூட அது அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு சேமிப்பு ரங்கமாக எடுத்து சேவ் பண்ணுவீங்க. அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டீங்க. அப்படிப்பட்ட சேமிப்பினால் மட்டும்தான் நீங்கள் உயர்வான நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இருந்திருக்கும். மேலும் உங்களுக்கு தனலாபம் நல்லா இருக்குது, நல்ல வருமானம் வரப்போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு வருமானமே இல்லாத தொழிலில் கூட வருமானம் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சும்மா பொழுதுபோக்காக போட்டிருக்கேன், ஆனால் அது எடுக்க போகிறேன், இல்லை நான் முக்கியமான எங்கள் அப்பா தொழில் நான் எடுத்து பண்ணுறேன், ஆனால் வருமானம் வரல, நான் எடுத்து போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் அதன் மூலம் இரட்டிப்பு லாபம் வருமானம் வரப்போகுது. நிச்சயமாக அதுக்குண்டான பலன் குடும்பமே அனுப்பி, குடும்பத்துக்கு உண்டான அமைப்பும் சூப்பராக இருக்குது. குடும்பத்தில் என்னென்ன ஆசையோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. நகை வாங்குறது, ஒரு அமௌண்ட் சீட்டு போடுறது அப்படிங்கிற நிறைய சேமிப்புக்கு உண்டான புது வழியை கண்டுபிடிக்க போகிறீங்க. மேலும் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக சொந்த வீடு, வாகனம் வாங்குறதுன்னு சொல்லி புது வாய்ப்பு. நீங்கள் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் அமைய போகுது. ஏன்னா உங்களுக்கு பார்க்குற எல்லா இடமே நல்லா இருக்குது. தனலாபம், சுகஸ்தானம்,
அயனசயன போகும் சொல்லி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்குற எல்லாம் லாபஸ்தானம் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு பண வரவு குறைவில்லாமல் வரப்போகுது. இந்த குருபெயர்ச்சி காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிறந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. தாமத திருமணங்களுக்கு திருமணம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு. இதே இது 12ஆம் இடம் சொல்லும்போது மோட்சஸ்தானம். உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. எனக்கு நிம்மதியே இல்லைப்பா, ஏற்கனவே இல்லாத பாடலாம் இல்லாத கஷ்டம்லாம் பட்டுட்டே நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்பு, இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு வருமானம், நீண்ட தூரம் பயணம், ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நிம்மதியாக இருக்கேன்னு அனைத்து விஷயமும் நடக்க போகுது தான் இந்த குருபெயர்ச்சி உங்களுக்கு. மேலும் குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் அதிகமாக மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பெரியம்மா வழியில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நிச்சயமாக சில மாற்றங்கள் உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகுது இந்த குரு பகவான் குருபெயர்ச்சி காலத்தில். ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். இருக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுள், அவமானம், வம்பு வழக்கு, சும்மாவே இருந்தாலும் இந்த சுரண்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சும்மாவே இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனை வரும். தேவையில்லாத விஷயத்துக்கு சாட்சி கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. தேவையில்லாத விஷயத்தில் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒருத்தட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தையாக யோசித்து பேசுங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவையில்லாத விஷயங்களை தோண்டி எடுத்து பிரச்சனை பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதேமாரி பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்தி அதில் சிலர் குளிர்காயும்னு நினைப்பாங்க. அதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரித்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. 8ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது அதாவது யார் மூலமாவது ஒரு அவமானம், பெண்கள் மூலமாக அவமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறது கிடையாது. கொஞ்சம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டா கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருப்போம்ல. நம்ம செயல் பண்ணுற ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல் பண்ணலாம்ல, அதுக்காக சொல்கிறது. உங்களுடைய வேலை, உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கவனமாக கையாளுங்க. ஒரு டாக்குமெண்ட் உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்காங்கன்னா அதை எவ்வளோ தூரம் பத்திரப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பத்திரப்படுத்துங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து வைக்காதீங்க. ஓகே, இதில் சில பாதிப்புகள் இருந்தாலும் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வராகியம்மன் வழிபாடு. வராகியம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இல்லை கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்கிறவங்க வீட்டில் புகைப்படுத்த மாட்டியாவது வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் பொதுவாக பார்க்குறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.